இப்போ வந்து இங்கே பாருங்கள், சிக்கனில் வந்து இன்றைக்கி வந்து ஹனி சிக்கன் வீட்டில் பண்ண போகிறேன். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுருக்கேன். சரிங்களா, டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுருக்கேன். அதுதான் இப்போ செய்ய போகிறேன். என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பாருங்கள். ஹனி சிக்கனில் வந்து இப்போ சிக்கனை நல்லா மசாலாலாம் போட்டு வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு வத்தல், அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் அரிசி மாவு எல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு உப்பு போட்டு அடித்து வச்சுட்டேன். இப்போ இதை எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இதையே ஒரு ப்ராஜெக்டாகவும் நான் செய்கிறேன். சரிங்களா, இதில் தோணுது தான், மைண்டில் தோணுனது தான், ப்ராஜெக்ட் தான் இது, ஒரு ப்ராஜெக்ட். இப்போ வந்து பெட்டல்ஸாக செஞ்சுருக்கேன் பார்த்துக்குங்க. இதை வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன், அதனால் கையில் இப்படி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பெட்டல் இப்படி வைக்கணும், அதுக்கப்புறம் இப்படி வைக்கணும். இதில் இப்படி செஞ்சுட்டு அடுத்து ஒரு ரிஸ்க்கான இது செய்ய போகிறேன். அது தப்பாக இருந்தால் இங்கே திட்டிடாதீங்க. எல்லாருக்கும் ரிஸ்க்கு தானே பிடிக்குது, உங்களுக்கு வித்தியாசமாக செய்யணுங்கிறீங்க, அதுக்கு தான். சரிங்களா, இப்படி பூ செஞ்சிட்டேன். இங்கே பாருங்கள், இப்படி பூவை செஞ்சுட்டு இதை இங்கே எப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள் செஞ்சுட்டேன். இதை இப்படி 3 விரலுக்கும் நான் செய்ய போகிறேன். இந்த 3 விரலுக்கும் செய்ய போகிறேன். 1 2 3. அதுவும் இந்த கைட்டு தான் நான் வைக்க போகிறேன், சாப்பிட்ற கைட்டு தான். இது உனக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்கனால இந்த கைட்டு வைக்கிறேன். சரிங்களா, ஹனி சிக்கன் சுற்றுச்சு. ஹனி சிக்கன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கொதிக்க இருக்குது எண்ணெய். இப்போ இந்த சிக்கனை எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா ஹனியை ஊற்றி அது நல்லா பொரியணும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துட்டேன், இதெல்லாம் ரிஸ்க் இல்லைன்னு நினைக்கிறீங்க, சரி பார்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா கொதிக்கணும். சரிங்களா, சரி. இன்னொரு பூ செஞ்சிட்டேங்க்கா, இன்னொரு பூ செஞ்சாச்சு. இப்போ அதையும் போட போகிறேன். சரி, இருக்கட்டும், என்ன பண்ணுறது, இதுவும் ஒரு ப்ராஜெக்ட் தான். கொதிக்குது, என்ன செய்யறீங்களா, புதுசாக கேட்கீங்களா? தான் இப்போ இந்த 3 பூவும் வெந்துருச்சுக்கா, நல்லா அழகாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு. இது குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் இப்படி கொடுக்கலாம். அதுக்காக நான் பண்ண மாதிரி கையை அப்படி விட்டுறாதீங்க, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுங்க வேறு மாதிரி. சரிங்களா, நான் வந்து இதை சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா இன்னும் எடுத்து போட்டு செய்யணும். சாயங்காலம் வந்தால் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். நம்ம செய்கிற கையால் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும் எல்லா கையிலையும், இல்லைங்களா? கெட்டது வராமல் பார்க்கணுன்னா அது நம்மளோட கையில் தான் இருக்குது. சரிங்களா, நீங்கள் என்னைய வந்து நிறைய பேர் நீலாம் ஒன்றுத்துக்கு லாக்கிப்பட மாட்டே, நீலாம் வெறும் வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் நான் இப்படி செஞ்சு